நீ என்ன சொன்னாலும் எது சொர்க்கம் எது நரகம் அப்படின்றது புரியுறதில்லை. அதாவது இந்த விஞ்ஞானத்தை வச்சு அப்படி நினைக்கிறாங்க இல்லையா? இது வசதி இருக்குது, அந்த வசதி இருக்குது, எல்லா வசதியும் போயிடுச்சுன்னா டீ கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. டீ, தயிர் சாதம், டீ, இன்னும் போனால் தண்ணி கூட என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால அந்த லெவலுக்கு வந்திருக்கு இன்னைக்கு. ஆகையால் இருக்கு ஃப்ளாஸ்கில் கொடுத்து அனுப்புகிறாங்களா தெரியல. அது சொல்லுவாங்க இந்த மாதிரி டீ கூட ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால ஆனால் எல்லாருக்கும் யார் தெரியுமோ, உங்களுக்கு யாராவது அப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்கன்னா தயவு செய்து சாப்பிடாதீங்கன்னு புரிய வைங்க. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி செய்து வச்சுட்டு கெடாத மாதிரி கெமிக்கல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, சூடாக கொண்டு வருவாங்க. அது எப்படி சொன்ன உடனே செய்து எடுத்துகிட்டு வந்துட முடியுமா? இல்லை டெய்லி அவ்வளோ ஆர்டர்ஸ் கிடைக்குமா? அதனால் அவ்வளோ மோசமான ஃபுட்டு சாகிறதுக்குன்னா இந்த ஆர்டர் பண்ணி வாங்குகிற ஃபுட்டு தான். அதனால் யாராவது ஆர்டர் பண்ணாங்கன்னா தயவு செய்து அதை எதுவும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் தான் அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கணும். போயிடுவாங்க. அது மாதிரி எல்லாம் வந்து அவங்க ரொம்ப நாளாக செய்து வச்சுருக்குறாங்க. பாதி வந்து சமோசா எல்லாம் பாதி வந்து சுட்டு வச்சிருவாங்க எண்ணெயில். நீங்கள் கேட்கும் போது மறுபடியும் சூடு பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரெஷ்ஷான மாதிரி அது ரொம்ப கெடுதல், ரொம்ப கெடுதல். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. எதையுமே கஷ்டப்படக்கூடாது. டேஸ்ட்டை விட கஷ்டப்படக்கூடாது. கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. அதனால அது போல் இங்கேயும் வந்து புத்தி கல் புத்தியோடையவர்களாக இருக்கிறாங்க. நரகம் எது சொர்க்கம் எதுன்னு அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. அதனால் இது எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்குது. நான் இருந்தாலும் பாபா சொல்லு, யாருடைய புத்திக்கு பூட்டு போடப்பட்டிருக்கோ அவங்களுக்கு தான் நான் வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் எப்போ வராரோ அப்போ தான் பூட்டு திறக்கும்.